ஒப்பீனியனில் வந்து நீங்கள் சிசேரியன் சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை நார்மல் டெலிவரி சஜஸ்ட் பண்ணுவீங்களா மேம்? விச் டு யூ ப்ரிஃபர் மோர்? There is no preference actually. It is no preference. It all depends on the case. Like for example, இப்போ first time pregnant ஆகுறாங்க ஒரு 28 years old girl. She's healthy, hale and healthy, no comorbids. நல்லா இருக்காங்க, வெயிட் கெயினும் மாடரேட் வெயிட் கெயினோட இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்க, ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருக்காங்கன்னா டு மீ ஷீ ஷுட் டெலிவர் நார்மலி. அண்ட் அதுக்குண்டான சப்போர்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடி. லைக் வி வாண்ட் தெம் டு பி a little more active physically also. Do their daily household chores பண்ணிட்டு இருந்தா கூட மோர் தென் என்னஃப்ங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஆர் சம் எக்ஸசைஸ். நான் நிறைய பேர் ஐடிலெலாம் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களோட ஜாபே வந்து ரொம்ப உட்காந்துட்டு they're working with the laptop or working with computers. So physically I tell them when you come back or early in the morning probably you have to go for a small walk and all. C-section planned only நமக்கு தெரிஞ்ச cases. For example, பேபி ஹெட் திரும்பவே இல்லை, ஹெட் இங்கே இருக்குது, இப்போ நோ ப்ரீச்சுக்கு வந்து யாருமே டெலிவர் பண்ணுறதுக்கு விடுறது இல்லை. அன்லெஸ் தெரியாமல் நாங்களே பண்ணியிருக்கோம், ப்ரீச் டெலிவரிஸ் பண்ணியிருக்கோம். பட் லிட்டில் ரிஸ்க் பேபிக்கும் சம்டைம்ஸ் இங்கே ஷோல்டர் இது ஆகிறது டிஸ்டோஷியா ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டிஸ்டோஷியாவோட லைக் சம்டைம்ஸ் தான் வி சி சம் ஃப்ராக்சர்ஸ் ஆல்சோ இன் திஸ் போன்ஸ் அண்ட் ஆல் பேபிஸ்க்கு வென் வி ஆர் புல்லிங் இட் அவுட் டவுன். ஸோ அந்த மாதிரி ஆர் இன்ஜுரிஸ், ஆல் தோஸ் திங்ஸ். மதருக்கு நிறைய கட் பண்ணி ரொம்ப இன்ஜுரி இந்த பெரினியம், ஆல் தோஸ் கேஸ் செலெக்ஷன் தான். இஃப் மதர் இஸ் நார்மல், பேபிஸ் ஆஃப் ஆவரேஜ் சைஸ்னால் வேறு எந்த சுகர் இல்லை, பிபி இல்லை, வேறு அந்த மாதிரி ப்ளசண்ட்டாலாம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். நஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கரெக்டான பொசிஷனில் மேலே தான் இருக்குது, அது மாதிரி எல்லாமே நார்மலாக இருக்குன்னா they can very well go in for normal delivery provided, as madam said, they have to be physically active அண்ட் ஓவர் ஈட் பண்ணாமல் நியூட்ரிஷியஸாக ஹெல்த்தியாக பேலன்ஸ்டாக சாப்பிட்டு கரெக்டாக ஒரு 10 to 12 kgs வெயிட் கெயின் மட்டும் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். அதர்வைஸ் மற்ற ரீசன் டைரெக்டாக எப்போ சிசேரியன் பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ், பாப்பா வந்து 4.5 kg இருக்குது, 4.2 kgs இருக்குது, அம்மா ஷார்ட்டாக இருக்காங்க, காலேஜ் ஷார்ட் ப்ரைமின்னு சொல்லுவோம், சின்னதாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டெலிவரி கஷ்டமாக இருக்கும். ஸோ மெட்டர்னல் காசஸ், ஃபீட்டல் காசஸ், பிளசன்டல் காசஸ் இதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு எது அவங்களுக்கு பெட்டர்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இதுதான் அப்படின்றது கிடையாது, கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். இட்ஸ் ஈஸியர் டு டெலிவர் தெம் நேச்சுரலி. ஆக்சுவலி இட் இஸ் ஈஸியர். மேபி அந்த ஒரு 1 hour ஆர் 1 to 2 hours கொஞ்சம் எல்லாம் ஒரு லைக் மேக்கிங் ஹர் டூ இட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நாங்களும் கொஞ்சம் we have to struggle a little bit to help her do it, or otherwise it is good. Normal deliveries are better actually. But C-sections are very important and it should be correctly done at the right time also. பட் இப்போது பெயின் இன்டாலரண்ட்டாக இருப்பாங்களா ஒரு சில பேஷண்ட்ஸ், லைக் என்னால் இந்த பெயின் வந்து கண்டிப்பாக வந்து கோ த்ரூ பண்ண முடியாதுன்னு, அப்படி இருக்கிறவங்க ஈவன் தோ தேர் ஹெல்தி எப்படி நார்மல் டெலிவரி? அதான் we have to convince them. அதே மாதிரி we have to prepare them முன்னாடியே. நாட் தட் டே, இட்ஸ் நாட் அ வெட்டிங் மாதிரி அன்னைக்கு அந்த ஷோ அப்படி கிடையாது. as we prepare for a wedding we have to prepare the patient ஒரு 2-3 monthஸ்க்கு முன்னாடியே அதை பற்றி பேசணும். பெயின் இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. பெயின்லெஸ் லேபரும் நிறைய இருக்குது. we have something called epidural. ஸோ அது கொடுத்தோன்னா பெயின்லெஸ் லேபரும் பண்ண முடியும். மென்டலியும் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணியும் if the patient is still not happy அப்படின்னா then we can go in for cesarean section. We call it as at maternal request ன்னு சொல்லுவோம். அம்மா கேட்கறதுனால we can do it அப்படின்றது. ஸோ பேஷண்ட் நிறைய காரணங்கள் இருக்குது. நார்மல் ஆகாமல் சிசேரியன் ஆகிறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. லைக் சிபிடின்னு சொல்லுவோம், செஃபலோபெல்விக் டிஸ்ப்ரப்போர்ஷன். பெல்விக் போன் வந்து ஒரு ஃபிக்ஸட் போன் ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஸோ இஃப் த பேபிஸ் ஹெட் இஸ் ஈவன் அபவுட் 1 or 2 millimeters more which can't mold more, அப்போது வந்து என்னதான் வலி வந்தால் கூட பேபியோட ஹெட் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் மேலே. ஸோ கேவிட்டிக்குள்ளே போனால் தான் வெளியே வர முடியும். ஸோ நம்ம இன்டியூஸ் பண்ணலாம், பெயின் வர வைக்கிறதுக்கு இன்டியூஸ் பண்ணலாம். பட் பெயின் வந்ததும் கீழே பேபி ஹெட் இறங்கலைன்னா அதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். இந்த போனி கேஜ்குள்ளே என்ட்ராகாததுக்கு சைஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். சில டைம் வந்து கார்ட் ரவுண்ட் த நெக்குன்னு சொல்லுவோம். லைக் கொடி வந்து ஒரு தடவை சுற்றிருந்தால் நார்மல் டெலிவரிஸ் நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கேன் நானே கூட. பட் வென் இட் இஸ் மோர் தென் 2 cords அண்ட் ஆல், தென் டெஃபினெட்லி நார்மல் ட்ரை பண்ணும்போது
பேபி கெட்டிங் ஆஸ்ஃபிக்சியேட்டட் இஸ் மோர். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம அந்த சமயத்தில் நம்ம கூடயே இருக்கிறதுனால அந்த சிடிஜி மெஷினில் வர்ற அந்த கிராஃப் வச்சுட்டு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மேக்ஸிமம் பெயின் வரும்போது பார்த்திங்கன்னா சடன்லி ஒரு ஃப்ளாட்டன் ஆகும் பேபியோட ஹார்ட். இது வந்து ரேட்ஸ் இருக்கும், பட் டீசலரேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்ப ஒரு 80-90 போகும் பேபியோட ஹார்ட் பீட்டு. தென் அந்த பெயின்ஸ் கம்மியான உடனே மறுபடியும் இட் வில் கோ பேக் டு தட் 120-130. ஸோ யூ கேன் ஒன்ஸ் வி see that pattern, we can make out அந்த ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் ஆகிறத நம்ம இது பண்ணலாம். கண்டக்ட் பண்ணும்போது சில டைம் பேபிஸ் வந்து ரொம்ப மோஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க உள்ள. ஸோ அந்த ஏஆர்எம்னு சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் ரப்ச்சர் ஆஃப் மெம்பரைன்ஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து க்ரீன் கலர் மாதிரி வந்து இன்னும் பேபி ஹெட் ரொம்ப மேலே இருந்ததுன்னா it is advisable to go for a C-section. Otherwise babies will end up having meconium aspiration syndromes அந்த மாதிரி NICUல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதாக வரும். So certain things has to be like, we have to balance, see what is right at that time. But normal deliveries நாங்கள் வரதுக்குள்ளே கூட பேபிஸ் வெளியே வந்திருக்கிறது பார்த்துருக்கோம். That also happens. So you don't require anyone. It's a natural process actually. Good team இருந்தால் கூட they can deliver the babies for us like. ஓகே மேம், இப்போது கான்ட்ராசெப்ஷன்ஸ் பற்றி நிறைய மோஸ்ட் காமனாக ரொம்ப காமனான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்ததில் ரொம்ப மோஸ்ட் காமனான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் என்னென்ன மேம் கான்ட்ராசெப்ஷன் பற்றி? கான்ட்ராசெப்ஷன் நிறைய டைப்ஸ் இருக்குப்பா. ஸோ காமனாக வந்துட்டு ரொட்டீனாக அதே யூஸ். இப்போ அதில் மெயினாக என்னென்னா நம்ம பேஷண்ட் கிட்ட ரெகுலர் சைக்கிளாக இல்லை இரெகுலர் சைக்கிளாக நம்ம கேட்டுக்கணும். இஃப் somebody has got regular cyclesன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் ஈஸி டு tell them the days. ஸோ சிம்பிளாக ஓவுலேஷன் எப்போ வரும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பசங்க இப்போ PCOS இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் டேட்ஸ் தள்ளி வரும்போது அவங்களால இதுதான் ஃபர்டைல் பீரியட்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இஃப் சைக்கிள்ஸ் ஆர் ரெகுலர் அண்ட் ஆல், வி கேன் டெல் தெம், எக்ஸ்பிளைன் தெம் த ஓவுலேஷன் பீரியட். அந்த பீரியடில் மட்டும் இன்டர்கோர்ஸ் பண்ண வேண்டாம், அன்சேஃப் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, அதுக்கு தவிர மற்ற நேரங்களில் தே கேன் யூஸ் காண்டம்ஸ். அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக தே கேன் டூ. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணலன்னா அந்த மாதிரி கான்ட்ராசெப்ஷன் வி அட்வைஸ். பட் இப்போ இர்ரெகுலர் சைக்கிள்ஸ்லாம் இருக்குன்னா இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ரித்தம் மெத்தட் அண்ட் காண்டம்ஸை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ தேர் ஆர் அதர் மெத்தட்ஸ். ஸோ காமனாக வந்து கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு இப்போ பேபியே இல்லாதவங்களுக்கெல்லாம் காமனாக அதை தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க லூப்புன்னு சொல்லுவோம். ஸோ இன்ட்ராயூட்ரைன் கான்ட்ராசெப்டிவ் டிவைசஸ், அதுவும் வந்து ரெகுலர் காப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு போடக்கூடாது. ஒரு பேபி டு இன்னொரு பேபி இன்டர்வல். இப்போ நான் இந்த ஃபஸ்ட் பேபி இருக்காங்க, நான் 3 இயர்ஸ்க்கு வேண்டாம் 5 இயர்ஸ்க்கு வேண்டாம் டிசைட் பண்ண போது வி கேன் யூஸ் தட் கான்ட்ராசெப்ஷனுக்கு IUCDs கேன் பி யூஸ்டா. ஸோ காமனாக இதுதான் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். இந்த கான்ட்ராசெப்ஷன் இவ்வளோ தான். 2 பேபி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெரிலைசேஷன் இஸ் பெர்மனன்ட் மெத்தட். ஸோ டெம்பரரி மெத்தட்ஸ் இதெல்லாம் இப்போ எல்லாமே கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது, முன்னாடி மாதிரி இல்லை. எல்லாமே நியூவர் ஜெனரேஷன் டோஸ். They give very small dose of the drug necessary. அது வந்து it just interferes with the endometrium. அந்த கர்ப்பப்பையோட உள்வரி ஜவ்வில் வந்து அந்த எம்ப்ரியோ வந்து இம்ப்ளான்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். ஸோ இட் will be very minimal dose. So less side effects also. Nothing to be பயப்பட வேண்டாம். முன்னாடி மாதிரி எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய கிடையாது இப்போதைக்கு. ஸோ இட்ஸ் இஃப் ஃபாலோட் ப்ராப்பர்லி இட்ஸ் குட். Only one thing is some people have some thromboembolic phenomenon. அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களுக்கு, அந்த பிளட் கிளாட்ஸ் ஆகிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு we don't use OC pills. அவங்களுக்கு IUCDs are the better option. ஓகே மேம். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக எங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க. சீரியஸ்லி ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சங்கரா டிவி நேயர்கள், நீங்களும் வந்து இத்தனை நேரம் உங்களோட டவுட்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க ஆன்சர் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்களோட நிறைய டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்ரி வீக் சாட்டர்டே ஈவினிங் 4 o'clock மறக்காமல் MGM டாக்டர் நேரம் நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.